ஏங்க சொல்லு தம்பி. நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ரூபாய் காயின்லாம் பேசிருக்கீங்களா? அப்போ ஒரு போன் வருமே ஒரு ரூபாய் காயின் போட்டு பேச. சரி தெரியும், எல்லோ கலர்ல இருக்கும். ஒரு ரூபா காயின் எங்க வீட்லயே இருந்தது. நாங்க வந்து கல்லாலிப்பூட்ல மொத்தம் ஒரு 450 வீடு இருக்கும். அந்த 450 வீட்டுல மொத்தம் ஒரு 3-4 வீட்டுல தான் அந்த ஒரு ரூபா காயினே இருந்தது. எங்க வீட்லயே வந்து கடை இருக்குது, மல்லிகை கடை. நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும். எங்க அம்மா தான் கடையை பார்த்துங்கிறாங்க. அந்த ஒரு ரூபா காயின் வச்சப்ப என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்து அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து 10 காயின் நம்ம கொடுப்போம், வாங்கிட்டு போட்டுட்டு, அது மெயினா வந்து ஒரு சில பேர் அவங்களுடைய பொண்ணுக்கு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு பையனுக்கு கால் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட வந்து நம்ம என்ன சொல்றது ஏத்துக்கலாம். அந்த லவருக்கு கால் பண்ண வருவாங்கல்ல, அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமே. ஒரு ரூபா காயினை வாங்கி போட்டுட்டு, ஹலோ கேக்குதா சொல்லு. இன்னும் ஒரு சில பேர் ஹலோ சொல்லு சரி அப்படி ஹலோ சொல்லு கேக்குதா. இன்னும் வந்து போன காதுக்குள்ள இல்ல வாய்க்குள்ளேயே வச்சுப்பாங்க. நம்மளுக்கா என்னடா இது எப்படா போகணுங்கன்ற மாதிரி இருக்கும். அது என்ன காமெடினா, அந்த 10 ரூபாய் 10 காயினும் காலி ஆயிடும். காலி ஆனதுக்கு அப்புறம் அக்கா ஒரு 10 ரூபா கடன் கொடுக்கான்னு வேற வாங்குவாங்க. இது ஒரு 2-3 டைம் நம்மளுக்கு வந்து சரி ஓகே ஹெல்ப் பண்ணலான்னு கொடுக்கலாம். ரெகுலரா வந்துருவாங்க இது மாதிரி ஒரு சில பேர். அப்புறம் ஒரு கட்டத்துல எங்களுக்கு கடுப்பாய் இந்த காயின் 1 ரூபா காயினை தூக்கி வச்சிடலான்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அதுல நம்ம 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் 85 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு 10 ரூபா 5 ரூபா தான் கிடைக்குமே, மீதி அவ்வளவுதான் கிடைக்குமே. இது 1 ரூபா காயின் வச்சிருந்தவங்களுக்கு தெரியும், யாருன்னா வச்சிருந்தாலும் சொல்லுங்க. அப்புறம் வந்து நாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப மழை பெய்யும்ல, மழை பெய்யறப்ப பசங்க வந்து அந்த 1 ரூபா காயினை போட்டு தான் ஸ்கூல் கால் பண்ணி கேட்டு இருப்பாங்க, ஃபாதர் இன்னைக்கு ஸ்கூல் லீவா, ஸ்கூல் லீவானு. அது அவனும் கேட்க மாட்டானுங்க, என்னதான் கால் பண்ண வேற சொல்லுவானுங்க. ஒரு டைம் ஃபாதரே வந்து எங்க வீட்டுல தான் போன் இருக்கிறதுனால எங்க வீட்டுக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து லீவுன்னு சொல்லுவாரு. அப்பெல்லாம் நாங்க வந்து அந்த ரமணன் சாருக்கோசம் வெயிட் பண்ணிருப்போம். இன்று அதீத மழை பெய்ய இருப்பதால் விழுப்புரம் மாவட்ட மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாரு. இது மாதிரி வந்து அப்புறம் செய்தி பார்த்துன்னு இருப்போம். செய்தியில இந்த 1 ரூபா காயின் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப சுவாரஸ்யமான இது. நிறைய பேர் இந்த 1 ரூபா காயின்ல என்ன சொல்றது லவ் பண்ணிருப்பீங்க, காதல் பண்ணிருப்பீங்க, நிறைய விஷயத்துக்கு முக்கியமான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த 1 ரூபா காயினும் சோசியல் மீடியா ஒண்ணு. நம்ம அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தா ப்ராப்பரா போவோம். அது நம்ம வந்து தப்பான வழிக்கு யூஸ் பண்ணியிருந்தா தப்பான வழி கூட்டு போவோம். இதுதான் ஓகேங்களா.